ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான ஏ கிறிஸ்டல் ஆஃப் ரீமெம்பரன்ஸ் அப்படிங்கிற அனிமையோட சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் எபிசோட்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. அவன் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். ஏவின் அப்படின்னு நம்ம ஹீரோ யாரோ கூப்பிட்டுட்டே இருக்காங்க. யாருன்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம நீக்கா தான். நீ இன்னும் அந்த பொண்ணை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நீக்காவும் நம்ம ஹீரோ பற்றி கேட்குறா. இல்லை ஆமாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போல்லாம் பொண்ணுங்க அவங்க மேரேஜ் பண்ணிக்க போகிற ஃபியான்ஸை செலக்ட் பண்ணுறது ஒரு காமனான விஷயம் தான் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோவும் இருந்தாலும் அப்படின்னு சொல்ல வரவும், சரி இதெல்லாம் விடு, நம்ம ட்ரிப்பை பற்றி உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். நம்ம ஹீரோவும் அச்சச்சோ மறந்துட்டேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். சரி கரெக்டான டைமுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நீக்காவும் நம்ம ஹீரோவும் ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. அப்போ கிறிஸ்டாவும் இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஓரமாக நின்று கேட்டுக்கிட்டு தான் இருக்கு. மாஸ்டர் வின் எனக்கு தெரியாமல் ட்ரிப்புக்கு போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணா குட் மார்னிங் வின் அப்படி நீக்கா தான் வந்து காலிங் பெல் அடிச்சிருக்கா. ட்ரிப்புக்கு கிளம்பியே வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க, கேம்புக்கு போக ரொம்ப ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீக்காவும் சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் நம்ம கேம்ப் போகிற இடத்துல இருந்து ஸ்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். சரி உன்னோட பேக் பேக் எடுத்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நான் எப்படி மறப்பேன், நான் கண்டிப்பாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எடுத்து காமிக்கிறான். சூப்பர் வா ட்ரிப்புக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீக்காவும் நம்ம ஹீரோ பார்த்து சொல்கிறேன். ஒரு நிமிஷம் இரு வின், அவ இப்படி உங்க வீட்டுல இருக்கா? நம்ம ஹீரோ யாராதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா கிறிஸ்டா நம்ம ஹீரோக்கு பின்னாடி நம்ம ஹீரோட வீட்லயே நின்னுக்கிட்டு இருக்கா. இதை பார்த்து நீக்காவும் கோவப்படுறா. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப வேற வழியே இல்லாம அவளையும் கூட்டிட்டு ட்ரிப்பு கிளம்புறாங்க. அங்க கிறிஸ்டாவும் நம்ம ஹீரோ கூட கொஞ்சம் க்ளோஸா இருக்குது பார்த்துட்டு நீக்காவும் லைட்டா ஜெலஸ் ஆகுறா. இப்போ நம்ம ஹீரோவும் உண்மையிலே எப்படி எங்கள் வீட்டுக்கு வந்தால் எனக்கு சுத்தமாக தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்கிறான். அப்போ கிறிஸ்டாவும் உண்மையிலே மாஸ்டர் வின்னுக்கு நான் உள்ளே வந்தது தெரியாது, டோர் ஓப்பனாக இருந்துச்சு, அதனால தான் நான் மாஸ்டர் வின்னு வீட்டுக்குள்ளே போனேன். நீ என்ன பண்ணுறன்னு உனக்கு புரியுதா இல்லையா? வின் எங்கே போனாலும் நீ அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீக்காவும் கத்துறா. சரி இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டாவும் சமாளிக்கிறா. நான் என் மாஸ்டர் வின்னு தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், அதனால தான் நான் அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டாவும் சொல்கிறா. நீ சொல்கிறதெல்லாம் உண்மையாக அவனை நம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீக்காவும் கேட்குறா. இந்த டாபிக்லாம் ஃபஸ்ட்டு விடு, ஃபஸ்ட்டு நீ யாரு, அப்புறம் என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கேட்குறான். ஆனால் அதுக்கு எந்த பதில் சொல்லாமல் அங்கேருந்து கிளம்புறா. அப்ப நீக்காவும் உண்மையிலே அந்த பொண்ணு யாரு, உனக்கு உண்மையிலே அவளை தெரியாதான் அப்படின்னு சொல்லிட்டு நீக்காவும் கேட்குறா. இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். அப்புறம் எப்படி அவளுக்கு உன்னோட பேர் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீக்காவும் கேட்குறா. அது எப்படின்னு எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப நீக்காவும் உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல, ஆனா இதெல்லாம் நினைச்சு நீ கவலைப்படாத, நம்ம இங்க ட்ரிப்புக்கு தான் வந்திருக்கோம், ஸோ என்ஜாய் பண்ணலாம் வா அப்படின்னு நீக்காவும் நம்ம ஹீரோ சமாதானப்படுத்துறா. இப்ப நீக்காவும் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாங்கள் கேம்புக்கு வெளில வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு லைவ் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப கிறிஸ்டாவும் மாஸ்டர் வின் இங்க வந்து இந்த பூவை பாருங்க அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோவும் கிட்ட போறான். அதுக்குள்ளே நீக்காவும் ஏவின் ஒரு நிமிஷம் இங்கே வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். ஒரு நிமிஷம் நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டாட்ட நம்ம ஹீரோ நீக்கா கிட்ட வரான். இதை பார்த்து கிறிஸ்டாவை லைட்டாக வருத்தப்படுறான். இப்போ நீக்கோ நம்ம ஹீரோ கூப்பிட்டு எனக்கா கொஞ்சம் பிளேட்டை மட்டும் வாஷ் பண்ணிட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. நம்ம ஹீரோ ஓகேன்னு சொல்லிட்டு பிளேட் எடுத்துட்டு கிளம்புறான். நான் தான் வின்னு அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறா. இப்போ கிறிஸ்டாவும் மாஸ்டர் வின் நான் உங்களுக்காக ஃப்ளவர் பொக்கே ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வந்து காமிக்கிறா. இது ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்போ கிறிஸ்டாவும் மாஸ்டர் உங்களுக்கு பாஸ்ட் லைஃப் நடந்த ஏதாவது விஷயம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ நீக்காவும் டக்கு நம்ம ஹீரோ கூப்பிடுறா. அப்போ நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். இதே மாதிரி தான் கிறிஸ்டா ஒரு வாட்டியும் நம்ம ஹீரோ கிட்ட பேச ட்ரை பண்றப்பலாம் நம்ம நீக்கா நம்ம ஹீரோ கூப்பிட்டு கிறிஸ்டா கிட்ட பேச விடாத மாதிரி பண்றா. இப்ப அப்படியே ஈவினிங் ஆயிடுது. நம்ம ஹீரோ காலேருந்து ஒர்க் பண்ணி ரொம்ப டயர்டா இருக்கு. அப்ப கிறிஸ்டாவும் மாஸ்டர் நீங்க காலேருந்து ஒர்க் பண்ணி ரொம்ப டயர்டா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நான் வந்து வேணா உங்களுக்கு பதிலாக குக் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு சரி உன் இஷ்டம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க மாஸ்டர், என்னோட பெஸ்ட்டை கொடுத்து நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டா குக் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்போ நீக்காவும் வெளில நின்று லைவ் போட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ சரி நான் அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன் நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிறிஸ்டா குக் பண்ணுறதை பார்த்துட்டு வேகமாக ஓடி வரா. நீ இப்போ அதில் என்ன கலந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீக்காவும் நம்ம கிறிஸ்டாவை பார்த்து கேட்குறா. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டா சமாளிக்கிறா. நான் என் கண்ணால் பார்த்தேன் நீ அதில் ஏதோ கலந்த அப்படின்னு சொல்லிட்டு நீக்காவும் கேட்குறா. என்ன எங்க சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் வரா. அப்போ நீக்காவும் எதையோ இந்த ஃபுட்டில் கலந்தா நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீக்காவும் சொல்கிறா. இல்லை மாஸ்டர் வின் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டாவும் சொல்கிறா. என்னால் அதை நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீக்காவும் என்ன பொருள் அதுன்னு சொல்லிட்டு பார்க்குறா. பார்த்தா அது ஒரு மஷ்ரூம் தான். என்னோட ஃபேவரட் மஷ்ரூம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பார்க்குறோம். இது வின்னுக்கு ஃபேவரட்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீக்காவும் நம்ம கிறிஸ்டாவை பார்த்து கேட்குறா. உங்களை பற்றி இன்னும் நிறைய விஷயம் தெரியும் மாஸ்டர் வின் அப்படின்னு சொல்கிறா கிறிஸ்டாவும். முதல்ல நீ யாருங்கிற உண்மையை சொல்லு அப்படி நீக்காவும் கேட்குறா. இவங்க அந்த செலிபிரிட்டி தானே நீக்கா அப்படி நீக்காவோட ஃபேன்ஸ் எல்லாருமே கீழே இருந்து கூப்பிடுறாங்க. அப்போ நீக்காவும் ஃபேன்ஸா இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வரா. இப்போ நம்ம ஹீரோவும் உனக்கு எப்படி என்னை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். மாஸ்டர் வின் உங்களோட இருந்த என்னோட பாஸ்ட் லைஃப் மெமரிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த பாஸ்ட் லைஃப்பில் தான் உங்களை பற்றி எனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுது, அந்த மெமரிஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப ப்ரீசியஸ் அப்படின்னு சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பற்றி சொல்லணும் அப்படின்னு கிறிஸ்டாவும் சொல்கிறா. இப்போ நீக்காவும் அடுத்த முறை கண்டிப்பாக மீட் பண்ணலாம், அச்சோ மறந்துட்டேனே அவங்கள அப்படின்னு மேலே வந்து பார்த்தா அவங்க எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பியிருக்காங்க. என்னை விட்டுட்டு போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நீக்காவும் லைட்டாக வருத்தப்படுறா.
இப்போ நம்ம ஹீரோவும் இவ சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். மாஸ்டர் வின், இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குல்ல அப்படின்னு கிறிஸ்டாவும் நம்ம ஹீரோ பார்த்து சொல்கிறா. ஆமாம், இது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இதே மாதிரி தான் நம்ம பாஸ்ட் லைஃப்பும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அப்படின்னு கிறிஸ்டாவும் சொல்கிறான். இப்போயாச்சும் சொல்லுங்கள், உங்களுக்கு நம்ம பாஸ்ட் லைஃப் பற்றி எதோ ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிறிஸ்டாவும் கேட்குறான். எனக்கு எந்த ஞாபகமும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்கிறான். இதை கேட்ட கிறிஸ்டாவும் அங்கேருந்து அழுதுகிட்டே ஓடுறான். அடைச்ச அப்படி நம்ம ஹீரோ பின்னாடியே ஓடுறான். இப்போ நீக்கா திரும்பி நம்ம ஹீரோ தேடி வர ஆரம்பிக்கிறா. ஏய் கிறிஸ்டா, ஓடாத நீல ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பின்னாடியே ஓடி வரான். இப்போ நம்ம ஹீரோவும் என்னை மன்னிச்சிடு, எனக்கு சுத்தமான ஞாபகம் இல்லை எதுவும் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு புரியுது மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீக்காவும் சொல்கிறா. சரி பரவாயில்ல, உனக்கு என்னை பற்றி என்ன தெரியும் அதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். அதுக்கு அவளும், மாஸ்டர் வின், உண்மையிலே நீங்கள் இந்த வேர்ல்டு சேர்ந்த ஹியூமனே கிடையாது. என்ன சொல்கிற? அப்போ நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். அப்போ நான் எந்த வேர்ல்டை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். அப்போ நீக்காவும் பவரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோக்கு முன்னாடி ஏதோ ஹாலினேஷனை கொண்டு வரா. இப்போ நான் பார்த்தது அது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். மாஸ்டர் வின், நீங்கள் எனக்காக கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க, இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறா. அவளுக்கு ஏதோ பண்ண ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ நீக்காவும் அந்த இடத்துக்கு தான் வரா. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஓரமாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கா. அப்போ அவளும் நம்ம ஹீரோட கையை பிடிச்சி, மாஸ்டர் வின், என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃபேஸில் நம்ம ஹீரோட கையை தூக்கி வைக்கிறா. நம்ம ஹீரோவும் இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோட காதுக்கு மட்டும், உனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கா, நீ மறந்துட்டியா அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. இப்போ அப்படியே நைட்டு தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோட தூக்கத்துலையுமே நம்ம ஹீரோக்கு உனக்கு ஞாபகம் இருக்கா, என்ன மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் கேட்குது. நம்ம ஹீரோ ஏஞ்சி போய் நீக்காவும் கிறிஸ்டாவும் இருக்காங்களான்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. அங்கே கிறிஸ்டாவும் மட்டும் ஆளே காணும். இப்போ அடுத்த நாள் காலைல தான் காமிக்கிறாங்க. இவங்க எல்லாம் தங்கியிருந்த அந்த ரெசார்ட் ஓனரும், இன்னைக்கு நைட்டு நம்ம ரெசார்ட்டில் ஒரு சின்ன ஒரு கேம் இருக்கு, நீங்களும் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டும் ஃபாரஸ்ட்குள்ளே தனியாக போகணும், ஒரு குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே போயிட்டு வரவங்களுக்கு நாங்கள் ப்ரைஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோவும் முடிஞ்சா வரோம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ அப்படியே கட் பண்ணா 3 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீக்காவும் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இன்னைக்கு நைட்டு இந்த ரெசார்ட்ல கேம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமை பற்றி சொல்கிறான். நீக்காவும் அந்த கேமை கேட்டோடனே பயப்படுறான். ஆனால் கிறிஸ்டாவும், நீங்கள் என்ன எங்கே கூப்பிட்டாலும் வருவோம் மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ நீக்கா வரமாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா கிறிஸ்டாவும். நான் பயந்தேன் தான், ஆனால் நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீக்காவும் சொல்கிறேன். இப்போ நம்ம ஹீரோவும், நீக்கா என்ன மன்னிச்சிடு, நேற்று நைட்டு உங்ககிட்ட நான் சொல்லாமல் போயிருக்க கூடாது, சரி பரவாயில்ல விடு, பட் அதுக்கு பதிலாக இன்னைக்கு நைட்டு என் கூட நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீக்காவும் கேட்குறான். ஹீரோ கண்டிப்பாக வரேன்னு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறான். இப்போ அப்படியே கட் பண்ணால் அன்னைக்கு நைட்டு அந்த கேம் நடக்கிற இடத்த தான் காமிக்கிறாங்க. அங்கே இந்த கேமோட ரூல்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்போ அங்கே ஒரு 3 பேர் நம்ம ஹீரோ பார்த்து கலாய்க்கிறாங்க. இவனுக்கு 2 போனா அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஒரு கப்பல்ஸ் தான் உள்ள போறாங்க. அங்கே ஒரு ஆளும் பேய் மாதிரி வந்து பயமுறுத்தவும் அவங்க 2 பேருமே பயந்து போய் கத்துறாங்க. அடுத்ததான் நம்ம ஹீரோ, கிறிஸ்டா, நீக்கா 3 பேர் தான் போறாங்க. ஒரு ஆள் வந்து பயமுறுத்தவும் நீக்கா சுத்தமாக பயந்து போயிடுறா. நம்ம ஹீரோக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறான். நம்ம ஹீரோவும், நீ ஓகே நீக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கேட்குறான். நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பார்த்தா அங்கே இன்னும் 2 பேர் வந்து பயமுறுத்துறாங்க. இதை பார்த்து நீக்கா பயந்து போய் ஓட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோவும், நீக்கா பயப்படாத, நில்லு நில்லுன்னு சொல்லிட்டு பின்னாடி ஓடி வரான். இதை பார்த்து கிறிஸ்டாவும் லைட்டாக கோவப்படுறான். நீக்கா நில்லு நில்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பின்னாடி ஓடி வரப்ப நீக்கா கீழே விழுந்துடுறா. அவ காலில் அடிபட்டுருது. நீ ஓகே தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டுட்டு, நான் வேணா அவனை தூக்கிட்டு போட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். கஷ்டம் இல்லைனா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீக்கா சொல்றான். நம்ம ஹீரோவும் அவளை தூக்கிக்கிறான். இப்போ கிறிஸ்டாவும் நம்ம ஹீரோவை பார்த்து, எனக்கு ஏதாவது கமெண்ட் கொடுங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். நம்ம ஹீரோவும் எதுவும் பேசாமலே இருக்கான். அப்போ நீக்காவை கூட்டிக்கிட்டு வா ரெசார்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கிறிஸ்டா எங்கே போனான்னு தெரியல, அவ காணாம போயிடுற. நம்ம ஹீரோவும் நீக்காவை தூக்கிக்கிட்டு அப்படியே கிறிஸ்டாவை தேடிக்கிட்டே ரெசார்ட்டுக்கு போறான். பார்த்தா அங்கே கிறிஸ்டா அந்த 3 பேரையுமே அவளோட பவரை யூஸ் பண்ணி வேற ஒரு வேர்ல்டுக்கு டெலிபோர்ட் பண்ணி அவங்க 3 பேருமே கொடூரமாக கொள்றா. இப்போ அங்கே இருக்கிற ஒரு பாஸ் மாதிரி ஒருத்தர் வரும். நம்ம கிறிஸ்டாவை பார்த்து, அந்த விண்ணை நீ எப்போ கொள்ளுவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டாவும் சொல்கிறா. இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம நீக்காவை தான் காமிக்கிறாங்க. அவன் நம்ம ஹீரோ கூட இருக்கிறது நினச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அப்போ நம்ம ஹீரோவும், உனக்கு பரவாயில்லையா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ நீக்காவும், ஏவின் அங்கே பாரு, அது கிறிஸ்டா தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்க்குறான். ஆனால் நம்ம ஹீரோக்கு யாருமே தெரியல. இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ இப்போ நீக்கா கிட்ட கேட்குறான், நீ உண்மையில கிறிஸ்டாவை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு. நான் பார்த்தேன், அது கண்டிப்பாக கிறிஸ்டாவை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீக்காவும் சொல்கிறான். இப்போ நீக்கா அங்கே யாரை பார்த்தான்னு சொல்லிட்டு நம்ம காமிக்கிறாங்க. இப்போ கிறிஸ்டாவும் வில்லத்தனமாக சிரிக்கிறா. அப்படியே இந்த இடத்துலேருந்து எபிசோட் முடியுது. அண்ட் இந்த எபிசோட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புறேன். அண்ட் இது ஒரு ஆன்கோயிங் சீரீஸுங்கிறதுனால நான் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இந்த அனிமே கண்டினியூ பண்ணலாமா இல்லையாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக பார்க்குறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைமரா. நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம்.